ராதிகா தன்னோட பேச்சை மீறி கோபியை வெளியே கூட்டிட்டு போனதுனால ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே எப்பவும் போலயே ஹாலில் உட்கார வச்சு பெரிய பஞ்சாயத்தை இழுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோபியும் ராதிகாவும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த செல்வியும் பாக்கிய கிட்ட, என்னக்கா உன் மாமியார் மறுபடியுமே ஏதோ ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலயே, பாவம் இதுக்கப்புறம் ராதிகா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியுமே இந்த பிரச்சனையை இழுக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க எழில் அமிர்தாவோட வராங்க. உடனே இதை பார்த்து சந்தோஷமடைஞ்ச பாக்கியாவும் அவங்கள வரவேற்றது மட்டும் இல்லாம அவங்களுக்காக காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அப்போ கரெக்டா ஈஸ்வரி எதிர்பார்த்தபடியே கோபிய ராதிகா கூட்டிட்டு உள்ள வர, அப்ப இத பார்த்த செல்வியும் ஆஹா டிராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ உள்ள வந்த கோபியும் அங்க இலையில இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அமிர்தா பத்தியுமே விசாரிச்சுட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமா ராதிகா கிட்ட பேசுறதுக்காக போக்குறதுக்கு முன்னாடியே ராதிகா அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவங்க கிட்ட உங்க பையனை எப்படி கூட்டிட்டு போகணும்னு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஈஸ்வரி அவங்க நினைச்ச மாதிரி சண்டையை பெருசாக்கணுன்ற காரணத்துக்காக சண்டை போட போக, ஆனா அப்போ திடீர்னு சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. உடனே இதை கேட்டு சொல்லியணும் வெளியே போய் யாருக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போஸ்ட்மேன் பாக்கியாக்கு கொரியர் வந்திருக்கு. யாரு பாக்கியான்னு கேட்க, உடனே சொல்லியணும் என்னோட அம்மா தான் சொல்லிட்டு அந்த கொரியரை வாங்கி ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மேன் கிட்ட சைன் வாங்கி அந்த கொரியரை வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட போயிட்டு உங்களுக்கு தாமா கொரியர் வந்திருக்கு, கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே பாக்கியாவும் ரொம்பவே அசால்ட்டா அதை பிரிச்சு பார்த்துட்டு இருக்க. ஆனா இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி என்ன பாக்கியா கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் ஒன்னும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இதோ இங்க உட்காந்துருக்காங்களே உங்களோட பையன், அவங்க என்னோட ரெஸ்டாரண்ட்ல நடத்தின குளறுபடியை தான் இப்போ கோர்ட்ல விசாரிக்க போறாங்களா, அதுக்கான கொரியர் பேப்பர் தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செம்மையா கோபமடைஞ்ச ஈஸ்வரியும் என்ன பாக்கியா அப்பவே உன்னை இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்குன்னு கேட்க. ஆனா பாக்கியாவும் செம்ம கூலா என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பா அதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லவே இல்லையே, நீங்க ரொம்பவே சாதாரணமா என்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனுமே கேட்காம வாபஸ் வாங்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போறீங்க. நான் எதுக்காக உங்களோட பேச்சை கேட்கணும், ஏன்னா இந்த விஷயத்துல யாரு பண்ணது தப்பு, யாருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை சொன்னது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல, உடனே இதை கேட்டு ராதிகா ரொம்பவே சோகமா எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியும் ராதிகாவை பார்த்து என்ன நீ பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்க, ஆமா உன் புருஷன் மேல உனக்கு கவலை இருந்தா தானே என் பையன் மேல எனக்கு கவலை இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, பாக்கியா சொல்றது கரெக்ட் தானே, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சதான் ஆகணும், தப்பு பண்ணது இவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக. உடனே இதை கேட்டுட்டு செம்ம கோபத்தோட ஈஸ்வரி ராதிகாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா கோபியா அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த இனியாவோ செல்லியனும் கோபம் பொறுக்க முடியாம பாக்கியாவையும் ராதிகாவையும் சேர்த்து திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்லியன், அம்மா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கம்மா, தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல அதே மாதிரி இனியாவும் அம்மா தயவு செஞ்சு வாபஸ் வாங்குங்கம்மா, இதுக்கு மேல என்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவமானலாம் பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இந்த விஷயத்த பார்த்து அவமானப்படுத்துவாங்களோ இல்லைன்னா புள்ளி பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பேச. ஆனா பாக்கியாவும் எப்பவும் போலயே இனியாவோட வாய் அடைக்கிற மாதிரி சும்மா சின்ன பிள்ளைமா நடந்துக்கோ, பெரியவங்களுக்கு எந்த விஷயத்த எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியும், நீ புத்திமதி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா செல்லியனும், அம்மா நான் பெரியவன் தானே, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களே வரப்போகுது, ஸோ இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல என்னால கருத்து சொல்ல முடியும் தானேன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட பேச ஆரம்பிக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஜெனி செலியன் கிட்ட, செலியா இதுக்கு மேல ஆன்டியை எதிர்த்து நீ எதுவும் பேசாத, இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல. உடனே இதை பார்த்த ஈஸ்வரியும், என்ன ஜெனி என்ன எப்பவும் போலயே பாக்கியா பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு போட்டுட்டு இருக்கியா என்னன்னு கேட்க. ஆனா ஜெனியோ, நான் ஒன்னும் அப்படி பண்ணல, செலியன் தான் நீங்க பண்ற எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு செலியன் கிட்ட, செலியா இது உன்னோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுக்குள்ள இருக்க பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியும், முக்கியமா ஆன்டிக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும், நீ ஒண்ணு அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா கஷ்டப்பட்டது அவங்க தான், அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லார் முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டாங்க, அதெல்லாம் உங்க யாரு கணக்கு கொஞ்சம் கூட தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, செலியா மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னே வச்சுக்கலாம், ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, நீ மட்டும் இந்த விஷயத்துல மறுபடியும் தலையிட்ட அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க. அப்ப ஜெனியோட கோபத்தை பார்த்து செலியனும் ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. எழிலும் எல்லார்கிட்டயுமே தன்னோட முடிவை எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், சொல்ல போனா எப்பவும் போல நான் குருட்டுத்தனமா ஒன்னும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன்னா இந்த விஷயத்துல அம்மா மேலதான் நியாயம் இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம கோபி கிட்ட, நீங்க என்னமோ திருந்தின மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, அப்பனா நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிங்க, அப்பயாவது எனக்கு கொஞ்சம் நீங்க உண்மையாவே திருந்திட்டீங்கன்ற நம்பிக்கை வரும்னு சொல்ல. உடனே இதை கேட்ட கோபியும் எழில் கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டா, அப்பனா நான் இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு முழு மனுஷனா திரும்பி வந்தனா நீ என்னை ஏத்துப்பியா, ஒரு தகப்பனா என்னை ஏத்துப்பியான்னு கேட்க. உடனே எழிலும், கோபி இந்த மாதிரி சென்டிமெண்டா
சென்டிமெண்ட்டாக பேசினதுனால ரொம்பவே சோகத்தோட லைட்டாக சென்டிமெண்ட்டாக அவங்கள பார்க்க, அப்போ இதை கவனிச்ச கோபியும் கண்டிப்பாக எழில் தன்னை ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையோட எல்லார்கிட்டயுமே நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன், ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை என்னவா இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்க இப்போ முழு மனசோட தயாராக இருக்கேன்னு சொல்ல உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும், டே என்னடா சொல்லிட்டு இருக்க, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில உன்னால எப்படிடா அந்த மாதிரி யோசிக்க முடியும்னு கேட்க, ஆனா கோபியோ, அம்மா உடம்பு சரியில்லைனாலும் நல்லா இருந்தாலும் சரி, நான் எப்படினாலும் ஒரு மிகப்பெரிய மன்னிக்க முடியாத தப்பை தான் பண்ணியிருக்கேன், அதனால நான் அதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும், ஏன்னா அப்பயாவது எனக்கு என்னோட பசங்களோட முழு பாசம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு எழில திரும்பி பார்த்து சொன்னது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்டயுமே அப்பயாவது நீயும் என்ன மன்னிப்பன்னு நினைக்கிற பாக்கியான்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசிட்டு உட்கார. உடனே இதை கேட்டுட்டு குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக்கோட கோபியை பாக்குறாங்க.